பேரளம் அழகான கிராமங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஊராக இருக்குது. இங்கே கூட பாருங்கள், இப்போ கூட வந்து அழகாக வந்து வைக்கோல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. இங்கேருந்து நம்ம வந்து காரைக்கால் போகலாம், கும்பகோணம் போகலாம், திருவாரூர் போகலாம், மயிலாடுதுறை போகலாம். பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கொல்மாங்குடி, இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பூந்தோட்டம். இப்போ நீங்கள் அழகான காட்சிகளை பார்க்குறீங்க. இந்த மாதிரி தான் ஒரு காலத்தில் வந்து நீங்களும் வந்து பேரளத்தில் வந்து ஸ்கூல் படிச்சிருப்பீங்க, காலேஜ் படிச்சிருப்பீங்க. எங்களுடைய அத்தை வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் இருக்கும். நாங்கள் சென்னையிலேருந்து வந்து இங்கே வருவோம், லீவுக்கு வருவோம், வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். பேரளம் மாரியம்மன் கோயில் இருக்கு இல்லையா, அங்கே தீமிதி திருவிழாலாம் நடக்கும், ரொம்பவே கிராண்டாக இருக்கும். அந்த தீமிதி அன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மக்கள் வந்து வருவாங்க. கம்ப்ளீட்டாக ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டு, விவசாயம் தான் வந்து இந்த ஊர் மக்களுடைய பிரதான தொழில். நெல் உற்பத்தி பண்ணுவாங்க, அதே மாதிரி தேங்காய் அதிகமாக உற்பத்தி பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வேர்க்கடலை, அதுக்கப்புறம் கரும்பு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து உற்பத்தி செய்வாங்க. நிறைய ஸ்கூல் பசங்களை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இந்த ஈவினிங் டைமில் பாருங்கள், ஃபுல்லாக நிறைய ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்கள்லாம் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பஸ்ஸில் ஏறி போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி 1898 உருவாக்கப்பட்ட பேரளம் ரயில்வே ஜங்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. 127 வருஷம் பழமைமிக்க ஜங்ஷனும் வந்து பேரளத்தில் இருக்குது. பேரளம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பரிச்சயமான ஊர், உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும், எந்த அளவுக்கு நீங்கள் பேரளத்தை வந்து மிஸ் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.